அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 26/1/2024. தேய்பிறை பிரதமை திதி இரவு 1:20 வரை. அதன் பிறகு துவிதியை திதி, மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் காலை 10:28 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். மந்த யோகம் நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 2 வரை, மாலை 5 6 வரை மற்றும் இரவு 8 10 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன் புதனுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம் வாஸ்து நாள் இன்றைய நாளாகும். இன்று என்ன செய்யலாம்? வாஸ்துப்படி வீடு கட்ட, தோல் நோய்க்கு மருந்துண்ண, யோகா தியானம் மற்றும் வேதம் பயில, வாழை மற்றும் கரும்பு நட, நவகிரகங்களை வழிபட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்தின் வாசல் திறந்தே இருக்கும். ஆமாங்க, முடிவெடுக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முடிவு மட்டும் சரியாக இருந்து விட்டால் நம்ம வாழ்க்கை ஒளிமயமாகவே இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டவே மாட்டீங்க. முடிவெடுத்த பிறகு முன்ன பின்ன யோசிக்க மாட்டீங்க. இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற குழம்புறாங்கள்ல, அது மாதிரி குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால 4 விதத்திலையும் பணவரவு உண்டு. ஆனால் 5-6 விதத்தில் உங்களுக்கு செலவுகளும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு கல்யாண விஷயமாக நீங்கள் மணமகள் தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. பொருந்தக்கூடிய ஜாதகம் கூடி வர்றதுக்கான சூழல் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனோட புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிநாடு போக சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய வீட்டை இடித்து புதுசு கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகளும் உள்ளுக்குள்ளார ஓடும். பட்ஜெட்டு எவ்வளோ வரும், இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும், இது மாதிரி கணக்குகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்க, லாபம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எதிர்த்து நிற்பவர்களெல்லாம் எதிரிகளும் இல்லை, உடன் இருப்பவர்களெல்லாம் உறவினர்களும் இல்லை. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை காலமும் சூழ்நிலையும் தான் உணர்த்துகிறது. ஆமாங்க, அதை தாங்க நீங்கள் நிறையா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யார் தோள் கொடுத்து நமக்கு தோழமையாக இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படிங்கிற முடிவோடு நன்றி மறவாமல் அவர்களுக்காக கடைசி வரை நல்லதை செய்து வாழ்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் அதாவது நினச்சிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க. இன்றைய தினத்தில் சரி கேட்டுடலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தைரியமாக சில கேள்விகளெல்லாம் கேட்பீங்க, உதவிகளும் கேட்பீங்க. கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனபூர்வ புண்ணியாதிபதி புதன்லாம் மறைஞ்சு கிடக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருங்க. அவசரப்பட்டு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இறங்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பகல் நேரத்தில் பயணம் பண்ணுங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வீடு சொத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு எதையும் முடிவெடுக்க பாருங்கள். வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதிகமான லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இருந்த மோதல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் பெரிய அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகமாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை பணம் சம்பாதிக்க நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோராலும் முடியும். ஆனால் மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனம் உள்ளவர்களால் மட்டுமே முடியும். ஆமாங்க, தங்கமான மனசு அவருக்குங்க. அதனால தாங்க நான் அவர் எப்போ கூப்பிட்டாலும் போய் பார்ப்பேன், அவர் எது சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு உங்களை பற்றி உயர்வாக சொல்லுபவர்கள், மதித்து நடந்து கொள்பவர்கள் அதிகமானவங்க இருக்காங்கங்க. அந்தளவுக்கு அன்பால் எல்லோரையும் கட்டி போட்டு வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2-3 நாளாகவே பணமெல்லாம் வருது, ஆனால் ஒன்றும் கையில் தங்க மாட்டேங்குது. இன்றைக்காவது ஏதாவது சரி வந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக கிடைக்குங்க. பணவரவு உண்டு. அப்படியே கொஞ்சம் சேமிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 8ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதர வகையில் தம்பி தங்கைகளால் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பாசப்பிணைப்பு உங்களுக்கு உள்ளார அதிகமாகி கொண்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. பங்குதாரர்கள் அப்படி இப்படின்னு சில நேரம் முணுமுணுப்பாங்க. அவங்கள கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு நீங்களும் செய்து கொண்டு தான் இருக்கீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அடுக்கடுக்காக அறிவுரையெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பதிலாக திட்டமிடல் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் வச்சுக்கிட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும்னு ரத்தின சுருக்கமாக அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய அடிபட்டு வந்திருக்கீங்க. ஏகப்பட்ட அனுபவ அறிவு உங்களுக்கு உண்டு. பக்கம் பக்கமாக புத்தகம் படிச்சுட்டு வர்றவங்கள விட தினந்தோறும் சில மனிதர்களை சந்தித்து பாடம் படிக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க என்றைக்குமே நம்ம மனசை பக்குவப்படுத்துங்க. அப்படிப்பட்ட பக்குவசாலிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பக்குவம்
தேவைப்படுதுங்க. காரணம், உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:28 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:28 பிறகு கவனமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10:28 பிறகு அருமையாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள்னால் இன்றைக்கி முழுக்க நிதானமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். திட்டமிடல் இன்றைக்கி கொஞ்சம் தேவைப்படுது, அது உங்கள்கிட்ட நிறையாவே இருக்குது. திடீர்னு ஏதாவது முடிவெடுத்து இன்றைக்கி முதலீடு செய்து சிக்கிக்கக்கூடாது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு தெரிஞ்சதை கூட தெரியாத மாதிரி சிலர்லாம் பாடம் நடத்துவாங்க உங்களுக்கு. அதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே தெரிஞ்சுட்டு தான் வேலைக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுடைய மரியாதை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அதனால் நாசுக்காக இன்றைக்கி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள் கொஞ்சம் இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கனாலே நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பணிவு அதிகமானால் கோழை என்பார்கள், அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பார்கள். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குதே. நாம் ஒரு மாதிரி பெருந்தன்மையாக நடந்தோம்னா நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க. மக்கள் நடிக்கிறவங்கள தான் நம்புகிறாங்களே தவிர நல்லவங்களை நம்ப மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டுங்க. ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சுப செலவுகள் உண்டு. வீட்டில் அந்த சமையலறை சாதனங்கள், கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாம் கூட புதுசு வாங்குவீங்க. அந்த பர்னர் கூட சரியாக விடமாட்டேங்குது, அதையும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் ஒரு படி உயர்ந்து கொண்டே போகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6வது வீட்டில் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. நம்ம தகுதிக்கு மீறி நாம் லோன் வாங்குகிறோமே, அகலக்கால் வைக்கிறோமே, எங்கேயாவது நம்ம சிக்கிக்கக்கூடாது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு லாபம் இருக்குது. பங்குதாரர்களை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக நடத்துனீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே கொஞ்சம் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே பக்குவமாகும். ஆமாங்க, அதை தான் பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு மனப்பக்குவம் எல்லாத்துக்கும் வேணும். மனப்பக்குவம் உள்ளவங்களை பார்த்து தான் பொறுப்புகளை கொடுக்கணும். பணப்பக்குவம் உள்ளவங்கள்ட்ட நம்ம பொறுப்புகளை கொடுக்கக்கூடாதுன்னு குணப்பக்குவத்தை பார்த்து தான் பெரியவங்க முடிவெடுப்பாங்க. அந்த மனப்பக்குவம், குணப்பக்குவம் எல்லாம் அதிகம் உடையவங்க நீங்கள் தான். அதுக்கு காரணம் நீங்கள் அடிபட்டு வந்தவங்க. அடிபட்டதெல்லாம் மறந்தாலும், காயங்களை மறந்தாலும் வடுக்களை மறக்க முடியுமா வாழ்க்கையிலன்னு அவ்வப்போது கவிதை வரிகளை எழுதக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபாதிபதி லாபஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு யாராவது பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னுலாம் பணம் தேவையில்லைங்க. ஏற்கனவே நான் கொடுத்து நிறைய ஏமாந்து போய் கிடக்கிறேன்.
கொடுத்த காசு வந்தால் போதும், உழைச்ச காசு வந்தால் போதும், நமக்கு என்னத்துங்க அடுத்தவங்க காசு அப்படின்னு அதுலேயும் வேதாந்தம் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், ஏன்னா ராசியில் கேது இருக்கிறதுனால இப்போல்லாம் திடீர்னு உங்களுக்கும் கொஞ்சம் கோபம் வருது, உடம்பும் போட்டு படாபடுத்துது. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைங்கிறாரு, எனக்கு தான் தெரியும் ஏன் கஷ்டம், யாருமே என்னன்னு ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்கங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள், வியாபாரத்தில் பங்குதாரர்களோட சின்ன சின்ன போட்டிகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இன்றைய தினம் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் ஏதாவது ஒரு சொத்து வாங்கிடணுங்கிற முடிவோடு இருக்கீங்க. கடன் பட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பிள்ளைகளால் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும், அவங்க போக்கில் விட்டு பிடிங்க, அவங்க நல்ல வகையில் வருவாங்கங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சாதனை எதுங்க? 4 வீடு வாங்கிட்டங்க, 2 வீடு வாடகை விட்டுருக்கங்க, வாசலில் 2 கார் நிற்கிதுங்க, டைமண்ட் ஜுவல்லரி நிறையா இருக்குங்க. இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய சாதனையே கிடையாது. இதெல்லாம் காசு பணம் செய்யக்கூடிய சாதனை. அப்போ நாம் செய்யக்கூடிய சாதனை என்ன? அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல், அடுத்தவங்களுக்கு வேதனையும் கஷ்டங்களையும் தராமல் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தான் சாதனையாளர்கள். அந்த சாதனை பட்டியலில் நீங்கள் வந்துடுவீங்க. எல்லாம் சரிதாங்க, நாங்கள் யார் மனசையும் வேதனைப்படுத்துறதில்ல, ஆனால் எங்கள் மனசை நிறைய பேர் வேதனைப்படுத்துகிறாங்களே, வாங்கின காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாம் ஏதாவது உதவி செய்தோம்னா நமக்கே உபத்திரம் கொடுக்குறாங்க, இதுக்கெல்லாம் என்னங்க பண்ணுறதுன்னு நீங்கள் மனசோட கேள்வி கேட்டுருக்கிறத மறக்க முடியுமாங்க? இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் விரும்பின சில பதவிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் ராசியாக பேசி முடிவெடுத்துக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைங்க கல்யாணம் திடீர்னு கூடி வர வாய்ப்பு இருக்குது. காசு பணம் கையில் ரெடி பண்ணுன்னா பண்ணிங்க, உடனே கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த எதிர்ப்புகள், போட்டிகள், பொறாமைகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி நீங்கள் திறமைசாலி தான் அப்படிங்கிறத உங்களை எதிர்த்து பேசுகிறவங்களும் இன்றைய தினத்தில் ஒத்துப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தருடன் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்திற்குள் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாமே வெற்றியடையும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. கஷ்டங்களை தலைக்கு மேலே தூக்கி சுமந்துன்னு இருக்க மாட்டீங்க. ஒரு காலத்தில் எல்லாத்தையும் நினச்சி கவலைப்பட்டு பெருமூச்சு விட்டு எல்லாரையும் திருத்தணுங்கிற மாதிரிலாம் நீங்கள் அலைஞ்சின்னு இருந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க பட்டு திருந்தி வரட்டும், அப்போ தான் நம்ம அருமை அவங்களுக்கு தெரிய வரும்னு தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க.
உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை இன்றைக்கி நீங்கள் சந்திக்கலாம். அதெல்லாமே சாதகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் பளிச்சுன்னு பேசுவீங்க. அது சிலருக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பேசுகிறதுல எப்பயுமே உண்மை இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நட்பு வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இலவசமாக சில பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கூடா பழக்க வழக்கங்களை தவிர்த்துறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பழைய சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீருங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால உடம்பை என்னமோ பாடாப்படுத்துது, ஒரே சோர்வாக இருக்கே, களைப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சின்ன சின்ன பாராட்டுதல்கள், சின்ன சின்ன பதவி உயர்வுகள் இதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. அதுவும் காலையில் 10:28 பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். கொஞ்சம் வேலை சுமையும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எது கிடைக்கிறதோ இல்லையோ நம்மீது அக்கறை உள்ள உறவுகள் சிலர் கிடைத்தாலே நம்முடைய வாழ்க்கையானது சொர்க்கமயமாகும். ஆமாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறவங்க யாராவது இருக்கணும். ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு அன்பாக ஆதரவாக ஒரு மயிலிறகு தடவி விடுவதைப் போல ஒரு பாசமாக யாராவது பேசுனாங்கன்னா அதை விட பெரிய ஒரு சொர்க்கம் என்னங்க வேண்டி இருக்குது. ஆமாங்க. அன்புக்கு ஏங்கக்கூடியவர்கள், உண்மையான அன்புக்கு சொந்தக்காரர்கள் யாரோ அவர்களையெல்லாம் நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. அவசரப்படாமல் இருங்க. விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:28 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு பிறகு பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அதிகமாக இருக்குது. காலையில் 10:28 ஆரம்பமாகுது. தொடர்ந்து இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வியாபார உத்தியோக விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருந்தாலே எங்கே இருந்தாவது வம்பு சண்டை தேடி வரும். குடும்பத்தில் கேட்கவே வேணாம். என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள்மான்னு பதில் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைங்களையும் அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சிரித்தே வாழப் பழகு. துன்பங்கள் உன்னை நெருங்க பயப்படும், பொய்களும் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு, எல்லா இன்பமயமும் வந்து சேரும். ஆமாங்க. அதனால தாங்க எதையும் தாங்கும் இதயமாக நீங்கள் இருக்கீங்க. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. சும்மாவா ஏழரசனை அடின்னு அடித்து ஒரு மாதிரி ஆக்கிடுச்சிங்க வாழ்க்கையை. ஏழரசனை தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா? எந்த பக்கம் கைவிட்டாலும் பணம் இருக்கும். ஆனால் இப்போ எங்கே கையை போட்டு தோண்டி துருவினாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தொடவே கூடாதுன்னு சென்டிமெண்ட்டாக எடுத்து வச்சுருந்த பணத்தையும்
இப்போ எடுத்து செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவார். பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க அவங்களாலேயும் சில உதவிகள் இன்னைக்கு கிடைக்குங்க. உங்கள் ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் கோபமாக வருது, என்னன்னே தெரியல. காரணம், எத்தனையோ துரோகங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க, யாருமே நம்மக்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து பாதச்சனியாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ராசிக்கு 12ல் செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறையும், பயந்துராதீங்க. அடுத்தடுத்த ஆரோக்கியமாக இருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பங்குதாரர்கள் ஏதாவது நியாயமானது சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும், வேலை சுமை இருக்குங்க. மற்றபடி பாதிப்பு இருக்காது. சகோதர வகையில் யாருமே சரி வர மாட்டேங்கிறாங்க, உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒட்ட மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கும் அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது, கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது, போராட்டத்திற்கு பயந்தால் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பு நமக்கு தரும், அது என்னன்னு பார்த்துக்கலாங்கிற தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். சபையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் தாங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க, கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. வியாபாரத்தில் புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க, அவங்களாலேயும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உறவினர்கள், நண்பர்களும் தேடி வருவாங்க. ஒரு காலத்தில் உங்களை கண்டுக்காமல் இருந்தவங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வலிய வந்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த வருத்தங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையும் அன்பையும் அதிகமாக கொடுங்கள். அதுவே அவர்களுக்கு கடைசி வரை போதுமானதாக இருக்கும். ஆமாங்க, சோர்ந்து போய் வருபவர்களுக்கு, வாழ்க்கையில் ஓய்ந்து போய் வருபவர்களுக்கு நம்பிக்கையும் அளவற்ற அன்பையும் அள்ளி அள்ளி தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து பாடாதான் படுத்தின்னு இருக்காரு. இருந்தாலும் அதையும் தாண்டி உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார், 11ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். இதை விட ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் எதுவும் இல்லைங்க. அதனால் திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினம் விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தீங்க, இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்கும். அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.